நான் மக்களே எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி தெரியலன்னா ஒரு 5 மாசம் 10 நாள் தான் ஆகுது போல. ஸோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு திரும்ப வீடியோ பார்ப்போமா? என்னடா 5 மாசமா கேப் விட்டுனுங்கிற ஏகப்பட்ட புறாக்குன்னு பார்த்தா நிறைய கம்மியாக்குதுன்னு பாக்குறீங்கன்னா என்ன பண்றது? நடந்த சம்பவங்கள்ல அப்படி. அதுக்கும் இதுக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இருக்கிறத வச்சு நம்ம போடுவோம். இன்னும் இவ்வளவு நாள் கழிச்சு திடீர்னு போடுற எக்ஸாம்லாம் நம்மளுக்கு முடிஞ்சு இதுக்கு மேல வீட்டுல வெட்டியதாக போறங்க. சரி, திரும்ப யூடியூப் போக கொஞ்சம் கம்பேக் கொடுக்குவோமே தான் வந்தேன். ஸோ இன்னைக்கு என்ன பெருசா பார்க்க போறோம்னா, கூண்டு ரொம்ப கலீஜா இருக்கு. எல்லா புறாக்கும் டேப் போட்டு உள்ளே விட்டு மாச கணக்கில் போவோம், எல்லாமே உள்ளே இருக்கிறானுங்க. சரி, இன்னைக்கு எல்லாருக்கும் டேப்பை பிரிச்சு கூண்டியும் கிளீன் பண்ணி வெளியே கொஞ்ச நேரம் சுதந்திரமா பறக்க விடலான்னு இருக்க. கிளைமேட் கொஞ்சம் நல்லா சில்லா இருக்கு. இத்தனால மழை பெஞ்சுன்னு கச 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 கசன்னு உள்ளே இருந்தனால பரவாயில்லையும். பூரா எதுக்குமே சரியும் வரல, எந்த நோயும் வரல. ஆனா கூண்டு இப்படியே தொடர்ந்து இருந்தா சத்தியமா எல்லாம் உள்ளே சித்துருவானுங்க. சரி, நம்மளால முடிஞ்சது வெட்டியா தானேங்கிறோம், இன்னைக்காவது கிளீன் பண்ணுவோமேன்னு வந்துனுங்கிறேன். சரி வாங்க, கிளீன் பண்ணிட்டு அப்புறமா காட்டுறேன் எல்லாத்தையும். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு நம்மளை பார்த்து எல்லாம் மிளல்றானுங்க. ஒரு மாசமா எல்லாம் கூண்டுக்குள்ளதான் இருக்கானுங்க. பறக்கவும் இல்ல, ஒன்னும் இல்ல. மேவ போடுறான், சாப்பிட்றான், இறைக்கிறானுங்க, உக்காடுறானுங்க, இடத்த அழுக்கு பண்றானுங்க, அப்படியேதான் இருக்கானுங்க. பட் இதுலயும் ஒரு மிராக்கள் நடந்திருக்குன்னா அதுதான் அதிசயம். என்னன்னு காட்டுறோம், பொறுமையா வாங்க. சலங்கு சலங்குன்றதெல்லாம் நம்ம புறாவே இல்ல. வீட்டுல சும்மா இருக்குதே, அடைச்சு வைக்கிறது வேற முடியா இருந்தா நல்லா இருக்குன்னு ஒரு பையன் கிட்ட கொடுத்தேன். அவன் புறா பழகிரிசி ஒரு மாதிரி கலத்தி விட்டுறான். அது நம்ம ரோமர் புறா வேற வீட்டுக்கு வந்துடுது. காலுக்குள்ள பாருங்க சலங்கு போட்டு வச்சுக்கலாம். இதனால ஏன் பழைய புறாவெல்லாம் சேர்ந்து பயப்படுதுங்க. இதுவும் அதுதான் ஜோடி. சோ அது என்ன முக்கியமானது ஒண்ணுன்னா, இந்த அஜால் குஜால்லையும் ஒருத்தன் முட்டை வச்சு குஞ்சு பறிச்சிருக்காங்க. அதுதான் அதிசயம். அதுக்கு மேல இது என்ன இம்பார்ட்டன்ட்னா, இது நம்மளோட ஃபேவரட்டான கர்ணபுரம் ஓவரடி ஜோடி. ஆனா அதுலயும் ஒரு துயரமான விஷயம் என்னன்னா, இங்கே அந்த பவுலு குஞ்சு கிட்ட வாடி செல்லும். நம்ம பிளாக்கி வேற. இதுல ஒரு குஞ்சுதான் பெரிச்சிருக்கு, இன்னொரு முட்டை பெரிக்கல. இது எனக்கு தெரியவே தெரியாது. முட்டை வச்சதும் தெரியாது, குஞ்சு பெரிச்சதும் தெரியாது. சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு குஞ்சை பெரிச்சு ஒரு குஞ்சாவது நல்லா வளர்த்திருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப இதுக்கு ஒரு ஜோடி நான் எங்கன்னு போய் தேடுவேன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு குஞ்சு நல்லா இருந்தா சரி, வாங்க நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ சொன்ன மாதிரி நம்ம எல்லா புறாக்கும் டேப் போட்டுதான் வச்சிருக்காங்க. இப்ப வரைக்கும் ஒரு மாசமா உள்ளதாங்கிறானுங்க. எல்லாம் பாவம் பறக்க முடியாம இன்னைக்கு அவனுக்கு ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ இந்த கத்தியை வச்சு அழகா வெட்டி இவனுங்களுக்கு எல்லாம் விடுதலை இன்னைக்கு கொடுக்கலாம். பாவம் சுதந்திரமா இருக்கிற பறவைய இத்தனை நாளா அடைச்சி வச்சதே மனசு கஷ்டமாகுது. இன்னைக்காவது கொஞ்சம் இந்த கூண்டெல்லாம் கிளீன் பண்ணி கூடுவோம். கொஞ்ச நேரம் வெளியே ஃப்ரீயா பறக்கட்டும் எல்லாரும். அதுக்குள்ள நம்ம இந்த கேஜி கிளீன் பண்ணி முடிச்சிடலாம். எவ்வளவு நாளாகுது இவங்களாம் ரெக்கை இது மாதிரி திறந்து கூட பாவம். இந்த மாதிரி எப்பயுமே புறாவை அடைச்சி வைக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் நான் இருந்த சூழ்நிலை அப்படி, ஒண்ணுமே பண்ண முடியாது. திரும்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு 7 புறாவாட்ட மறுபடியும் பூனை வந்து கொன்றுச்சு. அதனாலதான் இவங்களெல்லாம் திரும்ப உள்ள அடைச்சி வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா அடைச்சி வச்சிருக்க மாட்டான். ஸோ இதுக்கு மேல ஃப்ரீயா இவங்களெல்லாம் திறந்து விட்டு பறக்க விடுவோம். அவன் எவ்வளவு நாள் இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தானுங்களோ தெரியல. ஸோ இப்போ எல்லாருக்குமே ரெக்கையை வந்து கலத்தி விட்டாச்சு. இப்போதைக்கு நம்ம முடுக்க வேணாம், அவங்கள உள்ளே இருக்கட்டும். அவனுங்களே ரெக்கெல்லாம் பிரிஞ்சு இருக்கு, இதுக்கு மேலே நம்மளால பறக்க முடியும்னு தெரிஞ்சு அவங்களே வெளியே வரட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் வரானுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப நேரமா எடுத்து நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் அந்த ஒரே ஒருத்தன் வெளியே வந்தான். சரி, அவனாவது வருவான்னு பார்த்தா அவனும் திரும்ப உள்ளதான் போக நினைக்கிறானே தவிர வெளியவே வரல. ஏன்னா அவனுங்களெல்லாம் ரொம்ப மாசம் கணக்குல நான் உள்ள அடைச்சி வச்சனால பறக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லாத மாதிரிதான் இருந்தானுங்க எல்லாம். நம்மளே எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு வேலையை ரொட்டீனா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கே அடிமையான மாதிரி திரும்ப திரும்ப அந்த வேலையை நம்ம எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோன்னே தெரியாத மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிட்டே தான் இருப்போம். அது மாதிரி இது 2 மாசமான கேஜிக்குள்ளே அடைச்சி வச்சனால எப்பயுமே உள்ளேயே சுத்திட்டு இருந்தனால அவ்வளவா பறக்கிறதையே மறந்துட்டானுங்க. ரொம்ப நேரமா இருந்துச்சு இந்த வீடியோவை 20 நிமிஷமா எடுத்தேன். அதுக்கப்புறம் போன்ல சார்ஜ் கலையாச்சுன்னு கீழே வந்து சார்ஜ் போட்டு 2 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தனையும் எல்லாம் கேஜி உள்ளேயேதான் இருந்தானுங்களே தவிர 2 மணி நேரம் ஆயும் உள்ளேதான் இருந்தாங்க. இதுக்கு மேல விட்டா வேலைக்கு ஆகாது, நம்ம உள்ள புகுந்து எல்லாரையும் கெலாட் பண்ணி விட்டாச்சு, எல்லாம் பறந்துட்டானுங்க. வெளியே துரத்தியாச்சு. இப்ப நம்ம அந்த கேஜை கிளீன் பண்ண வேண்டியதுதான்.
கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா கிளீன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மூக்கு, வாய், தலை அதெல்லாம் கவர் பண்ற மாதிரி எதுனா ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதுல புறாவோட கேஜ்ல சின்ன சின்னசா முடி இருக்கும். அது நம்ம மூக்குள்ள போனா நம்ம லங்ஸுக்குள்ள போச்சுன்னா அதெல்லாம் பெரிய பிரச்சனை வரும் பின்னாடி. நியூஸ்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் புறா ஏசி டக்ட் மேல கூடு கட்டி அந்த முடி வந்து ஏசி மூலியமா உள்ள வந்து கேன்சர் வந்து இறந்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு ஹார்ட் லங்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த முடியினால பிரச்சனை தான் கண்டிப்பா. அதனால எப்பயுமே கிளீன் பண்ணுவோம், தயவு செஞ்சு மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரி வாங்க, இப்போ நம்ம கேஜ் கிளீன் பண்ணலாம். எல்லாரும் வெளியே அடிச்சு துரத்தியாச்சு, ரொம்ப நேரம் அவனுக்கு வெளியே இருக்க மாட்டானுங்க. ஸோ நம்ம இப்பயே கிளீன் பண்ணிடுவோம் கேஜை. ஸோ ஃபைனலாக நம்ம கேஜை ஃபுல்லும் நல்லா கோக்கி எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இந்த தகரத்தை வச்சு தான் க்ளீன் பண்ணுங்க, எல்லாத்தையும் கோக்கி எடுத்துட்டுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேஜி ஓரளவுக்கு நல்லா இருக்கு பார்க்கவே. எல்லா இடமும் க்ளீன் பண்ணனால பார்க்க நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு பாதி பை ரொம்ப அளவுக்கு குப்பை இருக்குது. பாக்ஸ் கீக்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஸோ இப்போதான் பார்க்க கொஞ்சமான நல்லா இருக்கு. ஸோ நம்ம இப்போ வரைக்குமே நம்ம புறாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபுட்டு தான் போட்டிருக்கோம். 3 விதமான தானியங்கள் சேர்த்துட்டு இருக்கோம். சோளம், மக்காச்சோளம், கம்பு, இது 3 தான் போடுறோம். ஏன்னா அது இல்லாமல் கேஜிக்குள்ளேயே இருக்கிறனால மிக்சிங் ஃபுட்டு போட்டால் தான் அது கொஞ்சமாவது ஹெல்த்தாக இருக்கும். இல்லைனா சில பல புறாக்கள்லாம் நோய்வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்களும் பெஸ்ட் ஒரு 2 வகை 3 வகை கலந்து போடுங்க. ரொம்பலாம் கூட வேணாம். இருக்கிறதுலே ரேட் கம்மியாக இருக்கிறதோட ரேஷன் அரிசி கூட ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் ரேஷன் அரிசி மட்டுமே போட்டிங்கன்னா இந்த குளிர்காலத்தில் ஒழுங்காக ஜீரணம் ஆகாத டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், இன்னும் எதுனா ப்ராப்ளம் கூட சேர்ந்து வரும். அதனால அரிசியை அவ்வளோவா போடாதீங்க. மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா புறாக்கு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும். அப்படி மிக்சிங் ஃபுட்டு வாங்க முடியலனா கூட வாரத்துக்கு ஒரு 2 முறை இல்லை 3 முறையாவது ஒரு சில பல தானியங்களை சேர்த்து போட்டிங்கன்னா புறா நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனலாக அந்த கேஜி ஃபுல்லும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சளை எடுத்து கேஜி ஃபுல்லும் தெளிச்சு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்காக ஆக்ட் ஆகும். மஞ்சளை தண்ணியில் கரைச்சி நீங்கள் தெளிச்சு விட்டாலும் சரி, இல்லை மஞ்சள் அப்படியே கொட்டி விட்டாலும் சரி, அது புறாக்கு நல்லது தான். அப்படி மஞ்சள் மீந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா கேஜி ஃபுல்லு போட்டுட்டு பாக்ஸில் லைட்டாக போடுறதுனா போட்டு விடுங்க பவுடர் மாதிரி. நான் அதிகமாக போட்டிங்கன்னா புறா மூக்கில் ஏறிடும். ஸோ இங்கே ஒருத்தனை கல்லை வச்சு அடைச்சி வச்சுருங்கிறேன். இவன் யாருன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இவன் கொஞ்சம் மெயினான ஆளே, எனக்கு பிடிச்ச புறா உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மஞ்சள் கொஞ்சமாக மீந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, வேற ஒன்றும் பண்ணாதீங்க, புறா குடிக்கிற தண்ணியில் கலந்து விட்ருங்க. எல்லாமே ஆன்டிபயோட்டிக் தான், குடிச்சா நல்லது தான். ஸோ இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம வெளியே வந்து பார்த்துட்டு எல்லாம் பறந்து மிரள்றானுங்க. இப்போ வருவானுங்களா கேஜிக்குள்ள மாட்டானுங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா பல மாசமா வந்து வெளியவே 3 மணி நேரம் ஆகி கூட திறந்து விட்டு வெளியே வராதுதானுங்க பெரிய கேட்டியே. ஸோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு உள்ள வர்றதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கல்லுக்குள்ள இருக்கிறது யாருன்னு நான் காட்டுறவாங்க. அவ்வளோ ஒன்றும் பெரிய சீன்லாம் இல்லை. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டான கர்ணபுரா தான். நம்ம பழைய கேஜிலேருந்து வீடியோ பாருங்களுக்கு தெரியும், நம்ம சாக்கியோவுக்கும் ஸ்வீட்டிக்கு பிறந்த பையன் தான் இவன். அப்போ எப்படியோ பூனை கட்டந்து தப்பிச்சு இவ்வளோ நாள் வளர்ந்துட்டான். இவன் இவ்வளோ பெரிய தௌலத்தான ஆள்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த முட்டை வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த குஞ்சிக்கிற சைஸை பார்த்து அதில் பிரிக்க வாய்ப்பே இல்லை. நான் ஒழுங்காக செக் பண்ணாதனால அது ஊழ முட்டையாக போயிடுச்சு. செக் பண்ணியிருந்தா வேற எதனா பொருளை மாற்றி வச்சிருக்கலாம், இல்லை வேற எதனா ட்ரை பண்ணி குஞ்சு பொறிக்க வைக்க பார்த்துருக்கலாம். ஸோ இது முட்டை வச்சதும் தெரியாது, குஞ்சு பெரிச்சதும் தெரியாது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இவனை ஏன்னா ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னு இப்போ காட்டுறவாங்க. இவன் வந்து ஓவரடி கர்ணபுரா. கண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, இங்கே காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்குது. ஒரு மேலு எனக்கு பிடிச்ச புறா. ஏன்னா அவங்களோட இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைப்பாங்க. அவங்க அப்பா பார்த்தா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருசாக்குவார். அதனால் அடிச்சுட்டு டக்குன்னு இறங்கணும் ரொம்பலாம் பறக்க மாட்டான். அவங்க ஃபீமேல் புறா வந்து நல்லா ஃபிட்டாக இருந்தனால பயங்கரமாக பறப்பாங்க. இறங்கும் போது 20-30 அடி பக்கம் அடிச்சுட்டு தான் இறங்குவாங்க. ஸ்வீட்டி செம பேர அவங்க 2 பேரும். அவங்களுக்கு பிறந்த பையன்றது இவன் தப்பாத நிரூபிஸ் தான். ஸோ வாங்க எண்டிங் வந்தாச்சு. அவனை பறக்க விட்டு காட்டுறேன் எப்படி பல்ட்டி அடிக்கிறேன்னு பாருங்க. ரொம்ப நாளா இவனும் பல்ட்டி அடிக்க தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா பறக்குவானான்றதே டவுட்டு தான். ஸோ இதோட வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் இது வரைக்கும் கொடுத்து இருக்கீங்க. இவ்வளோ நாள் வீடியோ போடலைனாலையும் சேனலில் சில பேர் பார்த்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து கூட கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரோ மிஸ் பண்ணுறாங்க ப்ரோ, வீடியோ எல்லாம் போடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அது மாதிரி நிறைய கேட்டிருக்கீங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லது.
இத்தனை பேர் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, எதனா வேணும் அப்படின்னா கேளுங்க. இதுக்கு மேல நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்றேன். ஷார்ட்ஸ்ல நிறைய வீடியோ போடுவேன், லாங் வீடியோ வாரத்துக்கு ஒரு முறையாவது போட ட்ரை பண்றேன். நான் வீட்டில் வெட்டியா தான் இருக்கேன். இப்போதைக்கு இன்னும் வேலை வந்துச்சுன்னு என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. ஸோ see you in the next video guys. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பாய்.